பத்திரிகை நண்பர்களே, கீனோ இந்த வித்தியாசமான ஒரு புதுமையான நீங்க எதிர்பார்க்காத ஒரு கதை அப்படிங்கிறது தான் நாங்கள் நியூஸ்ல கொடுத்துருந்தோம். படம் பார்த்துருப்பீங்க, அதான் உண்மைதானே அப்படின்னு தான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன படம், கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவங்களே ஓன் ரிலீஸ் பண்றாங்க, வியாபாரம்லாம் அவங்க பண்ணல, அவங்களே தான் ரிலீஸ் பண்றாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் உண்டு வழி, வேற வழி கிடையாது. இது வரைக்கும் வந்த சின்ன சின்ன படங்கள்லாம் ஜெயிச்சது காரணம் நீங்க தான். பல படங்கள் வெற்றிக்கு நீங்க தான் காரணமா இருக்கீங்க. அதுவும் சின்ன படங்களுக்கு பெரிய உதவியா இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன படம் இது நீங்க தான் தூக்கி விடணும், நீங்க தான் சப்போர்ட் பண்ண, உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க. எல்லா சைடும் அவங்க சுத்திட்டு யாருமே காப்பாற்ற மாட்டாங்க, பிரஸ் தான் காப்பாற்றணும்னு நம்பி வந்திருக்காங்க. நீங்க தான் காப்பாற்று, நீங்க தான் தூக்கி விடணும். உங்க விமர்சனம் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டா இருக்கணும். இந்த படத்துல ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட நேரடியா அந்த இவங்ககிட்ட நேரடியாக சொல்லிடுங்க. பிளஸ் நீங்க எழுதுருங்க, அவ்வளவுதான். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து எழுதுங்க, பார்த்து பண்ணுங்க. கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க, அவங்களும் ஓன் ரிலீஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட தயாரிப்பாளர் வாங்க வாங்க, நீங்க வாங்க. ஒரு வருஷம் வாங்க வாங்க. ஐயோ நீங்க பேசணுங்க. நீங்க பேசுங்க. தயாரிப்பாளரே பேசணும். ஒரு வார்த்தை கலைஞர்கிட்ட நிறைய விருது நானும் உங்கள ஒருத்தி தான். நான் வந்து சன் டிவில, சன் நியூஸ்ல இருக்கேன். 25 வருஷமா சன் நியூஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது எங்களோட முதல் முயற்சி. நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னு கொண்டு வாங்க. அந்த பக்கம் நிக்க வேண்டியதுனால இன்னைக்கு இந்த ப்ரொடியூசரா இங்க நிக்கிறேன். படத்தோட எடிட்டர் அவங்க எடிட்டருக்காக வாங்கியிருக்காங்க. ஆனா பெரிய அளவுக்கு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ஒர்க் பண்ணுங்க. பெரிய ஆர்டிஸ்ட் படமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்களே ஜட்ஜ் பண்ணி எப்படி பத்திரிகையாளர் நம்பி நீங்க வந்து பத்திரிகையாளர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க எடுத்த கதை உங்களுக்கு தெரியும், கண்டென்ட் எதோட கண்டென்ட் தெரியும். இது எதுல போறோமோ அதுதான் இது ஜெயிச்சு 100 நாள் 1 நாள் அந்த மாதிரி யார் 100 நாள் பயமுறுத்தி காசு பாக்குறதுதான் கூட இருக்குது. ஆமா, பேய் இல்ல, வெற்றிடம் மனசை தைரியப்படுத்தி படம் சொல்லி. ஆமா சார். எப்படி யோசனை வித்தியாசமான கதைகள் எழுதணுன்ற ரொம்ப வருஷமா நான் ஃபிலிம் ஸ்கூலில் படித்ததுலேருந்து அப்படி தான். பத்ததுலேருந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் வெளிலேருந்து வந்து நான் டாக்டர் கதிட்டு இருந்தேன். அங்கே தான் மிஷ்கின் சாரை சந்தித்தேன். அவரோட சித்திரம் பேசரி, நந்தலாலா. நான் நிறையா நான் ஃபிக்ஷன் படிப்பேன். பேசிக்கலாக பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சார். ஸோ சயின்ஸ் ரீதியாக தான் நிறைய கதைகள் யோசிச்சுட்டு இருப்பேன். நம்ம இங்கே கமர்ஷியல் சினிமா மட்டும் நிறையா கதைகள்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த படம் தான் என் முதல் படம் அப்படின்றது எனக்கே நானே ஜட்ஜ் பண்ணல. கொரோனா டைமில் 2020 எழுதுனது. ஏன்னா ரீசெண்டாக அந்த டைமில் டோட்டலாக நிறைய எம்டினஸ் இருந்தது வேர்ல்டு பூரா. when you go outside ரோடு எல்லாம் எம்டி, எல்லாமே எம்டியாக இருந்தது. ஸோ அதில் ஒரு இன்ஸ்பைரஸ் ஆச்சு. அது இல்லாமல் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபோபியாஸ் பற்றி நிறையா படித்ததுனால எந்த ஃபோபியா வேர்ல்டில் யாரும் சொல்லலை அப்படின்றது அது எடுக்கும்போது கீனோஃபோபியா யாரும் சொல்லலை. அது இது ஃபிலாசபிக்கலாக கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காக எம்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லாமல் லைஃப்பில் நிறைய லாஸஸ் நடந்ததுன்னா நம்ம மனசில் ஒரு வெற்றிடம் உருவாகும். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு. இது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் சினிமா மாதிரி என்னால் பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஆஃப்டர் பேண்டமிக்கு ஓடிடியோட எக்ஸ்போஷர் பப்ளிக் கிடைச்சதுனால, இன்டர்நேஷ்னல் சினிமாலாம் மக்கள் பார்த்ததுனால, தர லோக்கலுக்கு கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய டேரக்டர் தான், ரைட்டர் தான் நான். ஆனால் ரொம்ப தைரியமாக இப்படி ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு படத்தை ரசிப்பாங்க. ஏன்னா கொரியன் படம், சைனீஸ் படம், எல்லா மாதிரி படங்களும் டாக்குமெண்ட்ரிலேருந்து எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த படமே ரொம்ப தைரியமாக ப்ரெசென்ட் பண்ணது. ப்ரெசன்டேஷனே ஆமாம், கோ டைரக்டர் ஒர்க் பண்ணேன். ஆமாம். இல்லை, நான் முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% அவரோட சாயல் இருக்க அவரோட ரொம்ப தெளிவாக இருக்கு. அவரோட நண்பர் நான் சித்திரம் பேசரி, இல்லை சித்திரம் பேசரி, நந்தலாலா கோ டைரக்டர் ஒர்க் பண்ணேன். நான் வந்து ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம வந்து
நான் ஃபிலிம் ஷூட் படிச்சிருந்தாலும் கடைசியாக வந்தது அவர் ஸ்கூல்ன்றதுனால அவரோட சாயல் இருந்தால் நான் தனித்துவமாக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஸே வந்து எல்லோ லேம்ப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான் கேமராமேன். பிளாக் ப்ளூ தான் யூஸ் பண்ணேன். ஒயிட் லைட் ஷோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அவரோட இதில் எல்லோ லைட் ஷோஸ் இருக்கும். நைட்லாம் வந்து எல்லோ லைட் ஷோஸ் யூஸ் பண்ண சொன்னால் எனக்கு பர்டிகுலராக வேணான்ட்டேன். அதாவது அவர் அவர் மேலே எனக்கு பயங்கர அன்பு உண்டு, மரியாதை உண்டு. பட் அவரோட இவரோட இதுன்னு இருக்கக்கூடாது. நான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால. ஆமாம், இந்த கதை இது வந்து நான் தான் சொல்லிட்டேன். நான் பக்கா கமர்ஷியல் ரைட்டர். இவர் என்னோட ப்ரொடியூசரு, நடிச்சிருக்காரு, ஃபிலிம்ஸ் ஒன்றா படித்தார். 25 இயர்ஸாக என்னோட எல்லா கதைகளும் தெரியும். நாளைக்கு பெரிய பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கும் கதைகள் இருக்கு. ஆனால் நான் படம் நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா, இப்படி ஒரு படத்தை பார்க்க ஒரு சின்ன கூட்டமாவது வெளியில் இருக்காங்க நம்பிக்கையில் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் தஞ்சாவூர்லேருந்து ஒரு ரசிகனாக தான் வந்தேன். இங்கே வந்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன் ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து. அதுக்கப்புறம் இங்கே உள்ள அனுபவங்கள்லாம் வச்சு இல்ல அது நீங்க கேக்குறீங்க. அது நானே கேட்ட ஆள் ஒரு காலத்துல. நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா, இது என்னோட பிழைப்பு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பிரெட் அண்ட் பட்டர். 25 இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இதை பண்றேன். வை ஐ ஷுட் டேக் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். ஏன் இதையே வந்து கீனோ பக்கத்துல காமிச்சு ஜூம் ஜாம் பூம்லாம் பண்ணியிருக்க முடியும்ல. பர்பஸா பண்ணி இந்த கண்டென்ட்டுக்கு ரொம்ப ஹானஸ்டா இருந்தேன். அது வைட்ல தான் இருக்கணும். 2 ஷாட்லேயே இருக்காது. 2 பேருக்கு சேர்ந்தே காமிச்சிருக்க மாட்டேன். இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கீனோ இருக்கும். நான் தான் கீனோவை நடித்தேன். நான் ஒரு டைரக்டராக ஆசைப்பட்டு நடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு ஒரு டைரக்டர் ரைட்டர் நடிச்சிருக்கேன். மெயின் டைட்டிலர் ரோல். ஆனால் மூஞ்சி காமிக்காம நடிச்சிருக்கேன். வெறும் உடல் மொழியில். அதில் எதுவுமே நான் வந்து படங்கள்லாம் பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் பண்ணும்போது ரொம்ப ஹானஸ்டாக இருப்பேன். எதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். ரொம்ப பிகினிங் பீரியட்ல ஒரு ஃபவுண்டேஷன் டெக்னிக்கலாக போட்டான ஃபிலிம் ஷூட் படிக்கும்போது அதெல்லாம் எதுவும் எடுக்கல. அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. நம்ம நார்மலாக எனக்கு சார். ஆமா சார். இல்ல பையன் வந்து கீனோனா இப்ப கடைசியா டாக்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருல்ல. பையன் ஏன் கீனோன்னு கத்துறானா, அந்த கனவுல அது வந்து ஹாய் தரன் ஐ எம் கம்மிங் ஐ எம் கீனோன்னு கத்துது இல்ல. அது கீனோன் ஃபர்ஸ்ட் சீன் தண்ணில இருந்து திருச்சி வருது இல்ல, கடல்ல இருந்து. அது வந்து பேரு அதுதான் இருக்குது. இது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் சைக்காலஜிக்கல் ஃபேண்டசி மிஸ்ட்ரி தான். இது வந்து நம்ம ஒரு ஹாரர் மாதிரி போற மாதிரி போய் இருக்கு. நீங்களே பாருங்க. ரொம்ப இது கமர்ஷியலைஸ் பண்ணணும்னா 1 செகண்ட் ஆகுது. என்னை நம்பி அவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாங்க அந்த ப்ரொடியூசர். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ஷாட்டுக்கு ஒரு கட்டுக்கும் நினச்சிருந்தேன்னா அவ்வளோ இது இல்லாமல் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவ்வளோ ஃப்ரீடமாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்ததுனால இப்படி ஒரு படம் என்னால் பண்ண முடிஞ்சுது. என்னை நம்பி காசு போட்டிருக்காங்க. நான் வந்து 25 இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ டஃப்பாக ஒரு படம் ப்ரெசென்ட் பண்ணோம். ஐ ஹோப் there is a big crowd or at least a small crowd to enjoy this film. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வந்துருச்சு. நம்ம வந்து இதுதான் ரசிப்போம் அப்படின்னு கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போகிறோம் வெளியில் போகிறோம், ஒரு அழகான பெண் வரா. இப்போ இன்னைக்கு 6 மணிக்கு போறா அப்படின்னா நாளைக்கும் அதே 6 மணிக்கு அந்த பெண் வருவான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நம்ம வந்து சினிமாவில் எல்லாத்தையும் அப்படி எடுத்து அப்படி நம்மளா நினச்சிக்கிறோம். இப்படி படம்னா இப்படி தான் இருக்கணும், படம் தான் அப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் ஓடும், அப்படி இருந்தால் தான் ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நான் தான் ஒரு 15 இயர்ஸாக மியூசிக்கில் ஃபுல்லாக உள்ளே போய் மியூசிக் கற்றுக்கிட்டு எல்லாம் மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்கு. நான் நினச்சா ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக்கு ஆடியோ ட்ராக் வைக்கணும், அதுட்டு 5 நிமிஷம் பாட்டு, 6 நிமிஷம் பாட்டு, 4 நிமிஷம் பாட்டுலாம் வச்சிருக்க முடியும். நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த ஸ்கிரிப்டுக்கு ஹானஸ்ட்டாக இருந்தேன். அதுக்கு ஃபுல்லாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட ஆக்டர்ஸ், என்னோட குரூ எல்லாம் அப்படி இருந்தாங்க. ரொம்ப சின்ன குரூ. அது ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்மால் கண்டென்ட். ஒரே அந்த கீனோட வார்த்தை மட்டும்தான் சினாப்சிஸ். நீங்கள் சொன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்றது வந்து ஸ்கிரீன் அதாவது பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே பண்ணணும்னு ஒரு ஆசையா இருந்தது. அதுதான் அது வந்து இல்ல அப்படி இல்ல. இது ஆக்சுவலா இது எக்ஸ்பிரஷனா இல்ல இது வந்து 13 இயர்ஸ்க்கு கீழே உள்ள கிட்ஸுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் சர்டிஃபை பண்ணும்போது பிஜி பேரண்டல் கைடன்ஸ், அதாவது இன்டெலெக்சுவலா இருக்க கண்டென்ட், அதாவது கண்டென்ட் கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் பேரண்ட்ஸ் வேணும். ஃபியர் ஃபேக்டர் 3 வயசு கீழே தான் இருக்கும். நான் வந்து மியூசிக்கலாகவே கம்போசரா இன்னும் பயங்கரமா அந்த கீனோ ஓவரா பயமுறுத்தி இருக்கலாம். நான் அதை பண்ணலை. நான் ரொம்ப ஹானஸ்டா பண்ணேன். மியூசிக்லேருந்து ப்ரெசன்டேஷன், ஷார்ட் டிவிஷன்ஸ்லேருந்து. ஏன்னா இந்த படம் நான் 25 வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் வைக்கும்போது இதை ஏன் நான் வைக்கணும், 1000 படத்தில் லட்சக்கணக்கான படத்தில் பார்த்துட்டேன், நினச்சி தான் வச்சேன். ஒன்று பண்ணுறோம், அது ஒழுக்கமாக பண்ணுவோம். ஏன்னா நானும் ஆடியன்ஸாக இருந்து வந்தவன் தான், வானத்துலேருந்துலாம் குதிச்சு வரல.
அது மாதிரி ஆமா 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 புரியலன்னா அவங்க வந்து மனநல காப்பு போய் விடுறாங்க சில பேர். ஆ ஆ அதெல்லாம் வந்து